இதெல்லாம் அஷ்டம சனியில் நடந்திருக்குதா? நடந்திருக்குதுங்க. கேட்டு பாருங்க. என்னோட அஷ்டம சனியில கணவரை இழந்தேன். என்னோட அஷ்டம சனியில மனைவி இழந்தேன். குடும்பத்தையே இழந்தேன். மனைவியையும் பையனையும் 6 மாச கேப்ல இழந்த ஒரு கணவர் எனக்கு தெரியும். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி யூடியூப்பில் வந்த கேள்வி, அப்போது அஷ்டம சனியில் மேரேஜ் பண்ணக்கூடாதா? 8ஆம் அதிபதி புக்தி பாதிக்குமா? அப்போது மேரேஜ் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அஷ்டம சனியில் மோஸ்ட்லி திருமணத்தை நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. அப்போது நீங்கள் திருமணத்துக்கு கொடுத்ததே இல்லையா? என் ஜாதகத்துக்கு கொடுத்தீங்களேன்னா ஆமாம், கொடுக்கும்போது சேர்த்து சில விஷயத்த சொல்லியிருப்பேன். அம்மா கல்யாணம் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ணோடனே மாப்பிள்ளை அங்கே இருப்பார், பொண்ணு இங்கே போவாங்க, 2.5 வருஷத்துக்கு வெளிநாடு அப்போ அமைப்பில் ஃபோனில் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்படி தான் பேசியிருப்பேன். நல்ல தெளிவாக அஷ்டம சனி அமைப்புகளில் ஜாதகம் பார்த்தவங்களுக்குலாம் நான் அதை தான் சொல்வேன். அஷ்டம சனி என்பது கொடூரம். தேவையில்லாத நபர்களை அறிமுகப்படுத்தி சங்கடத்துக்குள்ளே வைக்கும். இதுலேயும் குறிப்பாக சமீபத்தில் ஒரு ஜாதகம் போட்டோம் பாருங்க. 6-8ஆம் அதிபதிகளுடைய 6-8ஆம் இடத்தினுடைய சம்பந்தங்கள் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வந்தால் 100% நீங்கள் போகிற அந்த திருமண உறவு உங்களை பிரச்சனைக்குள்ளாக்கும். நீங்கள் அதுக்கு என்ன விதமான பூஜை, என்ன விதமான வாழைமரம் வெட்டிட்டு வாங்க, எத்தனை விதமான தோஷம் கழிச்சிட்டு வாங்க, அப்படி சேலஞ்சாக அடித்து அந்த பரியான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஜோதிடம் என்பது நீங்கள் எந்த வழியாக அப்படி வர போகிறீங்க அப்படின்ற விஷயம் தானே தவிர மாற்றுறதோ நிமிர்த்துறதோ புதுக்கிறதோலாம் இல்லை. இது நல்லா பார்த்துக்குங்க. ஜோதிடத்தில் 6-8ஆம் தசாபுக்திகள் வருதுன்னா உங்களை கொண்டு ஏதோ ஒரு இடத்துல வச்சு சாத்த போகுதுன்னு அர்த்தம். அடி வாங்குறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் இல்லைங்க, 6-8ஆம் தசாபுத்தி வந்துருச்சுங்க, நான் கல்யாணம் பண்ணலைங்க. கல்யாணம் எப்போ நடக்கணுமோ, சுக்கிரன் சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு, சுக்கிரனோட சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு 3, 6, 3, 7, 11ஆம் பாவக அமைப்புகள் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு திருமண அமைப்புகளை கொடுக்கும். திருமணம்னா தாலி கட்டுறதாங்க திருமணமா? இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பாருங்களேன், திருமணம் மாதிரியான குடும்பம் நடத்திக்கிட்டு ஒரே வீட்டில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரே வீட்டில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாக்கா அவர் கணவர் நான் மனைவின்னு சொல்லிக்கிட்டு அவங்களா ஒரு இது கயிறு எடுத்து கட்டிக்கிட்டு இதாங்க கல்யாணம். ஜோதிடப்படி ஆளுக்கு கூட்டி நீங்கள் தாலி கட்டுறீங்க, ரிங்கு போடுறீங்க, சைன் வைக்கிறீங்க, இதெல்லாம் கல்யாண கேட்டகரியில் வராது. நீங்கள் ஒருத்தரோடு தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறீங்க. இதுதான் ஜோதிடம். அந்த 3, 7, 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி வரும்பொழுது, இதனுடைய சம்பந்தம் வரும்பொழுது, சுக்கிரனின் சம்பந்தம் வரும்போது, சுக்கிரனே வரும்போது உங்களுக்கு தாம்பத்தியத்தை அனுமதிப்பாருங்க. இந்த சின்ன சின்ன கேஸ் எல்லாம் வருது பாருங்க, இவர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படி பண்ணிட்டாரு, தாத்தா பண்ணிட்டாரு, இவர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அந்த சுக்கிரனுடைய தன்மை. கோச்சார சனி பகவான் அமைப்பு. சமீபத்தில் கூட ஒரு ஸ்கூல் கேஸ் ஒன்று நடந்தது மலேசியாவில். எப்படி இவ்வளோ தைரியமாக அந்த விஷயம்லாம் செய்ய முடியும்? சுக்கிர தசை அஷ்டம சனியாக தான் இருக்கும். நீங்கள் அவங்க ஜாதகத்தெல்லாம் நான் பார்க்கல, ஆனால் இவ்வளவு தைரியமாக செயல்படுறதுக்கு பார்த்துருப்பீங்க. இவ்வளவு தைரியமாக செயல்படுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வேணும்ல. இதுதான் அந்த 6-8 அமைப்புகள். குறிப்பாக சுக்கிரனின் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இதெல்லாம் சுக்கிரனுடைய அமைப்புன்னு சொல்லலாம். அப்போ திருமணம் நடந்தே ஆகும், அந்த உறவு வந்தே ஆகுங்க. அந்த உறவால் நீங்க பாதிக்கப்படணும்னாக்கா நீங்க என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் அந்த நேரத்தில் அது நடக்கும். இதில் பாதி பேர் என்ன பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ணிட்டு தள்ளி இருப்பீங்க. இதெல்லாம் சேஃபாக இருப்பீங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவர் அங்கே இருக்க போகிறாருங்க, நான் அங்கே இருக்கேங்க, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காருங்க, 2.5 வருஷம் ட்ரீட்மெண்ட்லேயே போயிடுச்சிங்க. இதெல்லாம் அந்த அமைப்பு. பிறந்த ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு, இதெல்லாம் லக்னத்துக்கு, பிறந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் வலிமையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 2.5 வருஷம் நோயின்னு இருந்து அதுக்கப்புறம் கியூர் ஆகி வருவார். இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு 2.5 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு வருவார். ஆனால் திரும்பி வந்துடுவார். 7ஆம் பாவகம் கெட்டு போயிருக்குதுங்க, இறந்தே போயிடுவாங்க. இதெல்லாம் அஷ்டம சனியில் நடந்திருக்குதுங்க. கேட்டு பாருங்க. என்னோட அஷ்டம சனியில் கணவரை இழந்தேன், என்னோட அஷ்டம சனியில் மனைவி இழந்தேன், குடும்பத்தையே இழந்தேன், மனைவியையும் பையனையும் 6 மாச கேப்ல இழந்த ஒரு கணவர் எனக்கு தெரியும். அவர் ப்ரீவியஸில் கடகராசியாக இருந்தார். இதெல்லாம் நடக்குமாங்க? சனி ஈஸ்வரன் தானுங்க, அவர் நல்ல ஒரு ஆச்சுங்க. இல்லை, சனி பகவானுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தடை தாமதம், அழுகை, சோகம், பித்தலாட்டம், ஏமாத்துறது, அழுகிறது, மனம் உடச்சி அப்படியே சங்கடத்தில் அழ வைக்கிறது. இதுதான் சனி பகவானுடைய தன்மை. அப்போது இந்த தன்மையை தான் நான் தருவார். எனக்கு ஒரு கம்பெனியில் சிஇஓ வேலை கொடுத்தா நான் சிஇஓ வேலை தானுங்க பார்ப்பேன். எனக்கு ஜோதிடர் வேலை கொடுத்தீங்கன்னா ஜோதிடர் வேலை பார்ப்பேன். நான் எனக்கு ஒரு டாக்டர் ஆக்குனீங்கன்னா நான் போய் சர்ஜரியோ இன்ஜெக்ட் பண்ணுறதோ வேலையை பார்ப்பேன். எனக்கு கொடுத்த வேலை தானே செய்ய முடியும். அப்போ பிளானட் மட்டும் ஏன் கொடுத்த வேலையை விட்டுட்டு நல்லது செய்யும்னு எதிர்பார்க்குறீங்க? வாய்ப்பு இல்லைல்ல. திருமண அமைப்புகள்னு வந்தால் 6-8 வரக்கூடாது.
அஷ்டம சனின்ற 8, அஷ்டமம்னாலே 8 தானுங்க. இதுதானே சொல்றேன், 6 8ல கல்யாணம் பண்ணாதீங்க, 6 8ல கல்யாணம் பண்ணாதீங்கன்னா இதுதான். 6 8ல கல்யாணம் பண்ணக்கூடாது, கூடாதுங்க. நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரிஞ்சவங்க 10 பொருத்தம் பார்த்தேன், 10க்கு 20 பொருத்தம் இருந்துச்சுன்னு சொன்னவங்க எல்லாமே பிரிஞ்சதெல்லாம் 7 சனி அஷ்டம சனியில. குறிப்பாக நீங்க கோர்ட்டுக்கு போனப்ப 6 8 சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடந்தே தீர்ந்திருக்கும். நல்லா போய் பாருங்க, சரிங்களா? இதெல்லாம் மாற்றவே முடியாத விதி. ரேண்டமா ஒரு இதுல இடையில ஒரு இடத்துக்கு போற இடத்துல இருந்துச்சு, பார்த்தோன்னா அண்ணன் நீங்க தானே, அங்கேயே கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு 6 8 தசை இருக்கும், அந்த பிறகு டிவோர்ஸ் கேஸ்க்கு வந்திருக்கிறீங்கன்னு அப்படி காட்டினேன். உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்றதுல தாங்க விஷயம் இருக்கு, சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.